எத்தனையோ புயல்கள், எத்தனையோ அலைகளை தாண்டி வர கர்த்தர் எங்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சுருக்கிறீங்கப்பா. இது எல்லாவற்றையும் நாங்கள் நினச்சி பார்க்குறோம். இந்த ஏப்ரல் மாதத்தில் நாங்கள் அடியெடுத்து வைக்கும்போது முதலாவது உம்முடைய ராஜ்யத்தை தேடி வந்திருக்கிறோம். உம்முடைய ராஜ்யத்தில் எல்லாம் எங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறது. உம்முடைய ராஜ்யத்தை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நம்பி நாங்கள் காரியங்களை செய்தால் அந்த காரியங்கள் அற்ப பிரயோஜனம். ஆனால் உம்மை நம்பி நாங்கள் எந்த விஷயத்தில் நாங்கள் ஈடுபட்டாலும் கர்த்தர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிற தேவன். நீர் எங்களுக்கு பாராட்டுகிற எல்லா நன்மைகளுக்காகவும் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மனதார ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி தேவனே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் இன்றைக்கு நாங்கள் கூடியிருப்பது எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த மாதத்தின் முதல் நாளிலே நாங்கள் கூடியிருப்பது எவ்வளோ மகிழ்ச்சி, எவ்வளோ சந்தோஷம். கர்த்தர் எங்களை ஆண்டவரை இணைத்திருக்கிறீர். ஓ ஸ்தோத்திரம். இணைத்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற தேவன், வாக்கு தத்தங்களை தந்து எங்களை நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. நீர் வாக்கு மாறாதவர் ஆண்டவரே, உண்மையுள்ள தேவன். இன்றைக்கு நீர் எங்களுக்கு சில வாக்குத்தத்த வசனங்களை நீர் எங்களுக்கு சொல்ல போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி சொல்லுவோம். எல்லாரும் வாய்களை திறந்து நன்றி சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நல்லா உங்க சத்தம் உயரட்டும் கொஞ்ச நேரம். ஹல்லேலூயா. இவ்வளவுதான் நன்மை செஞ்சாரா, இவ்வளவு நன்மை செய்திருக்கிறார். ஓ ஸ்தோத்திரம். அவருடைய நன்மைக்கு ஈடாக என்ன சொல்ல முடியும்? நல்ல வாய்களை திறந்து அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா காரியத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி நம்மை நடத்தி கொண்டு வந்தாரே. இவ்வளோ அற்புதமான ஆண்டவராய் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் ஓ ஸ்தோத்திரம், கர்த்தர் உயிர் தெழுந்த நாட்களை நாம் கொண்டாட போகிறோம். அந்த நாளை நாம் விசேஷப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் எத்தனையோ காரியங்கள் நமக்கு தடையாக இருந்திருக்கலாம். அந்த காரியம்லாம் நிறைவேறுகிற மாதமாய் இந்த மாதம் இருக்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லுங்க. நல்ல வாய்களை திறந்த ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம். எத்தனையோ மாதங்களை கடக்க எங்களுக்கு உதவி செய்திருக்கிறேன். எத்தனையோ புயல்களை தாண்ட எங்களுக்கு உதவி செய்திருக்கிறேன். எத்தனையோ மதில்களை தாண்ட எங்களுக்கு உதவி செய்திருக்கிறேன். ஓ ஸ்தோத்திரம். எத்தனையோ மலைகளை நாங்கள் பதறாக்க உதவி செய்திருக்கிறேன். ஓ ஸ்தோத்திரம். இது எல்லாவற்றையும் நாங்கள் நினைத்து ஆண்டவரே நல்ல நன்றியோடு இந்த ஏப்ரல் மாதத்தில் நுழைகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் நுழைகிறோம். ஓ ஸ்தோத்திரம். எங்களுக்காக யார் இப்படி செய்ய முடியும்? எங்களுக்காக யார் இப்படி வழக்காட முடியும்? எங்களுக்காக யார் இப்படி யுத்தம் செய்ய முடியும்? கர்த்தரே எங்களுக்காக நீர் யாவையும் செய்கிறவராய். ஓ ஸ்தோத்திரம். இந்த வருடத்தின் 3 மாதங்களை ஓ அற்புதமாய் தாண்ட கர்த்தர் எங்களுக்கு நீர் பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. நன்றி செலுத்தி கொண்டே இந்த மாதத்துக்குள்ள நாங்கள் நுழைகிறோம் ஆண்டவரே. ஓ ஏப்ரல் மாதத்தில் ஓ ஸ்தோத்திரம், நீர் செய்ய போகிற எல்லாவற்றையும் நினைத்து நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இதுவரைக்கும் செய்ததுக்கும் நன்றி சொல்றோம் ஆண்டவரே. இந்த புதிய மாதத்தில் அடி எடுத்து வைக்கும் போது எங்கள் கரத்தை நீர் பிடித்து எங்களை நீர் வழி நடத்தி உள்ளே கொண்டு போவீராக. ஓ ஸ்தோத்திரம். இந்த ஏப்ரல் மாதத்தில் நாங்கள் நுழையும் போது எங்களுக்கு இதுவரைக்கும் நடந்திராத பெரிய காரியங்களை கர்த்தர் நீர் செய்ய போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் மகத்துவமான ஆண்டவர். ஓ ஸ்தோத்திரம். நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த ஆண்டவர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறீர். இந்த ஏப்ரல் மாதத்தில் உம்முடைய கரத்தை நாங்கள் பிடித்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம். வேற எந்த காரியத்தையும் நாங்கள் பிடித்து நம்பல, வேற எந்த காரியத்தையும் நாங்கள் யோசிக்கல. கர்த்தரே எங்களுக்கு துணையாய் வருகிறதை நம்பி நாங்கள் நுழைகிறோம் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம். உம்மை நம்பி யார் வந்தாலும் அவர்களை புறம்பே தள்ளுவதில்லை. இந்த மாதத்தில் ஆண்டவரே எங்களோடு கூட வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஏகமாய் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் உம்முடைய ஆண்டவரே சமூகத்தில் நாங்கள் சொல்லுகிற காரியம் ஆண்டவரே, நாங்கள் இந்த மாதத்தில் உம்முடைய பிரவாகத்துக்குள் நாங்கள் நுழைகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரவாகத்துக்குள்ளே நாங்கள் நுழைகிறோம் ஆண்டவரே. ஏப்ரல் மாதத்தில் நாங்கள் ஆண்டவரே அடியெடுத்து வைக்கிறோம் அப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. நீர் எங்க மத்தியில இறங்கி கிரியை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த புதிய மாதத்தில் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.
நன்றி சொல்லுவோம். நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தி உயர்த்துவோம். இந்த 1ஆம் தேதி முதல் நாளிலே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வரவேற்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நல்லவர், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வரவேற்கிறோம். இந்த புதிய மாதத்துக்குள் உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவர் இயேசு நல்லவர். நாம் தொடர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் உயர்த்த போகிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை நாம் சொல்லி பாட போகிறோம். கர்த்தர் நாமம் நம்முடைய மத்தியில் மகிமைப்படட்டும். யோபு சொல்லும்போது சொல்லுகிறார், யோபு 42ஆம் அதிகாரத்தில், தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. எத்தனை பேர் நம்புறீங்க? அதை கர்த்தர் செய்ய நினைக்கிற காரியம் என் வாழ்க்கையில தடைப்படவே முடியாது. அதுக்கு முன்னாடி இருக்கிற 2 அதிகாரத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா அதில் பெரிய பெரிய மிருகத்தை குறித்து அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் சொல்லி கடைசியில் சொல்கிறார், அந்த மிருகத்தை காட்டிலும் கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர். அந்த மிருகத்தையே உண்டாக்கி அதற்கு என்னெல்லாம் காரியங்கள்லாம் சொல்லப்படுன்னு வாசிச்சு பாருங்க. அதை வாசிக்கும் போது எனக்கே ஒரு தைரியம் வந்துச்சு. நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட நல்ல தேவனாக இருக்கிறார். லீவியதானை குறித்து அதில் சொல்லப்பட்டிருந்தது, பெகமோத்தை குறித்து சொல்லப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட ஜைஜாண்டிக் ஒரு மிகப்பெரிய சர்வ வல்லமையுள்ள மிருகத்தை உண்டாக்கினவர் நம்முடைய சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். அதுதான் சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணுமே செய்ய முடியாது. அதே மாதிரி அதை உண்டாக்கின கர்த்தர், தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது என்று யோபு சொல்லுகிறார். அதில் அவங்க நண்பர்களோடு கூட சில வாக்குவாதங்கள்லாம் நடைபெறுகிறது. அப்பொழுது கர்த்தர் யார் என்பதை சொல்லி அறிவித்து அதில் யோபு தன்னுடைய வாயினாலே அறிக்கை செய்கிற ஒரு நல்ல வார்த்தை. இன்றைக்கு நம்மளும் சொல்லணும், எவ்வளோ பெரிய காரியங்கள் நமக்கு முன்பதாக நின்றாலும் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் என் கூட இருக்கிறார். ஓ ஸ்தோத்திரம். இன்னொரு விஷயம் சொல்லுங்க, தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. கர்த்தர் செய்ய நினைத்தது என் வாழ்க்கையில தடைப்படாது. நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் செய்ய நினைத்தது என் வாழ்க்கையில தடைப்படாது. கர்த்தர் செய்ய நினைத்தது என் வாழ்க்கையில தடைப்படாது. சகலவற்றையும் செய்ய வல்லமையுள்ள ஆண்டவரை நாம் உயர்த்தி இந்த காலை வேளையில எல்லாரும் சொல்லி மகிமைப்படுத்தி ஆண்டவரை போற்றி பாடுவோம். தேங்க்யூ ஜீசஸ். சகலமும் செய்ய வல்லவர், தேவரீர் உமக்குமான தேவன் யார்? ஓ தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவரீர் உமக்குமான தேவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவரீர் உமக்குமான தேவன் யார்? இந்த சர்வ வல்லவர் நம்மோடு கூட இருக்கும்போது எத்தனை சவால்கள் வந்தாலும் அதை ஜெயிக்க நமக்கு உதவி செய்கிற நல்ல தேவன். ஓ தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீர்தானே. தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீர்தானே. தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன்
தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? இந்த வருடத்தினுடைய வாக்குத்தத்தம், தடைகளை உடைக்கிறவர், நமக்கு முன்பதாக செல்லுகிறவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். எத்தனை தடைகள் இருந்தாலும் கர்த்தர் நினைக்கும் போது அந்த தடைகளை முறியடிக்கிறவர், அதை தடுப்பவன் ஒருவரும் இல்லை என்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி காற்றையும் கடலையும் அகற்றுகிறவர் சொல்லி உயர்த்துவோம். தடைகளை உடைப்பவர் நீர்தானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் மாற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை உயர்த்திடுவேன். தடைகளை உடைப்பவர் நீர்தானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் மாற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைப்பது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைப்பது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? ஓ தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவரீ உமக்கொப்பான தேவன் யார்? ஓ உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஓ உமக்கொப்பானவர் யார்? எல்லாரும் சொல்லுவோம், அவருக்கு நிகராக ஒருவருமே இல்லை. இந்த நிகரற்ற ஆண்டவர் நம்மோடு கூட இந்த மாதத்திலே வருகிறார். ஓ ஸ்தோத்திரம். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? சொல்லுங்க, நீர் செய்ய நினைத்தது, நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன். ஓ நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? ஹல்லேலூயா. நிகரற்ற ஆண்டவர், அவருக்கு ஒப்பானவர்கள் ஒருவருமே இல்லை. இந்த ஒப்பில்லாத ஆண்டவர், யார் கூட நம்ம கம்பேர் பண்ண முடியாத ஒரு தேவன் என்னோட கூட வருகிறார் என்றால் இதை காட்டிலும் ஒரு பலன் நமக்கு என்ன? இந்த மார்ச் மாதத்தில் நான் அதை தான் எண்ணி பார்க்கிறேன். எல்லாத்த காட்டிலும். அதனால தான் அந்த யோபு அதிகாரத்தை வாசிக்கும் போது அந்த மிருகத்தை குறிச்செல்லாம் சொல்லும்போது அதை நீங்கள் வாசிச்சு பாருங்க, அப்போதான் அந்த அனுபவம் புரியும். இந்த சர்வ வல்லவர் என் கூட வருகிறார். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவரா? ஏதாவது ஒரு காரியம் தான் செய்ய முடியும். உங்கள் காரியம் என்னன்னு எனக்கு புரியாது, எனக்கு தெரியாது. ஆண்டவர் சொல்றாரு, நான் இந்த காரியத்துக்கு மாத்திரம்தான் ஸ்பெஷலிஸ்ட்னு இல்லை, சகலத்தையும் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சுத்தி சொல்லுங்க, கையை சுத்தி, சகலத்தையும் செய்ய வல்லவர் என் ஆண்டவர், சகலத்தையும் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. சகலத்தையும் செய்ய வல்லவர். இந்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை நினைக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அதை நம்மை நினைக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மூலையில் இருக்கிறவங்களையும் பெயர் சொல்லி அவரால் அழைக்க முடியும்.
அப்படிப்பட்ட ஞாபகத்தில் வைத்திருக்கிற நல்ல ஆண்டவர். என் பேர் என்னன்னு தெரியும், சாம் யாரு அப்படின்னு தெரியும், டேவிட் பிரதர் யாரு தெரியும், சாண்ட்லி அங்கிள் யாரு தெரியும். ஒரு ஆட்களையும் பெயர் சொல்லி அழைக்கிற அற்புதமான ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். எத்தனை பேர் இந்த ஆண்டவரை எழும்பி நின்று ஸ்தோத்திரம் மனதார ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த மாதத்துக்குள்ளே நாம் நுழைய போகிறோம். இதுவரைக்கும் உதவி செய்த எபினேசர் இனியும் எனக்கு உதவி செய்வார். ஸ்தோத்திரம் யெகோவா ஈரே, ஹல்லேலூயா, எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற ஆண்டவர் யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, ஸ்தோத்திரம், எல்லாவற்றையும் எனக்காக யெகோவா ரூவா, எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடிக்கிற நல்ல தேவனை நாம் எல்லாரும் கொஞ்ச நேரம் உயர்த்தி மகிமைப்படுத்தி பாட போகிறோம். ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். எங்களை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. எத்தனை பேர் அப்படி நடத்தியிருக்கிறார்? இரவும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி எங்களை நடத்தி வந்தவரே, இரவும் பகலும் எங்களை வழிகாட்டி நடத்தின தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க, எபினேசர் நீதானே, எபினேசர் நீதானையா, இதுவரை வினீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் எப்படி சொல்லுவோம்? ரெண்டு கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நன்றி. கோடி 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 நன்றி. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எங்களை மறவாமல் யார் எங்களை அப்படி நினைக்க முடியும்? இங்க வந்திருக்கிற எங்க எல்லாரையும் மனதார மனம் மறவாமல் நினைத்தீரே, நினைத்தீரையா, மனதார நன்றி. இரவும் பகலும் இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. எவ்வளவு நிஜமான வார்த்தைகள். இரவும் என்னை நினைத்து இதுவரைக்கும் 3 மாதத்தை நடத்தி கொண்டு வந்துட்டாரே, இனி எங்களை நடத்துவீர்.
நாங்க நன்றி சொல்றோம். நன்றி. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. எங்கள் பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன். என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால். எங்க குடும்ப மருத்துவரே, நன்றி சொல்லலாமா? நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. எல்லா தடைகளை உடைத்தீரையா. தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா. தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. எத்தனை பேருக்கு அப்படி செய்திருக்கிறார்? சோர்ந்து போன நேரமெல்லாம் உம்முடைய வாக்கு தந்தத்தை தந்து. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுவோம், நன்றி. ஹல்லேலூயா. கோடி கோடி. ஓ நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம், ஓ நன்றி. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. கோடி நன்றி அப்பா. கோடி நன்றி கோடி நன்றி கோடி நன்றி. எங்களை யார் இப்படி நடத்த முடியும்? ஓ ஸ்தோத்திரம். எங்களை நடத்துகிறவரே, எங்களை நடத்துகிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. 3 மாதங்கள் எங்களை நடத்தினீர். இந்த 4வது மாதத்தின் நம்பிக்கையும் நீர்தான் ஆண்டவரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் எங்களை தூக்கி நீர் சுமந்து உம்முடைய வாக்கை தந்து எங்களை நடத்தினீரே. உம்முடைய வார்த்தையை தந்து எங்களை நடத்துகிறீரே. உம்முடைய வாக்கு தத்தத்தை தந்து எங்களை நடத்துகிறீரே. உம்மை காட்டிலும் பலனுள்ள ஆண்டவர் எங்களுக்கு யார் இருக்கிறார்? நீர் எங்களோடு கூட வருகிறதற்காக நன்றி அப்பா. எத்தனை பேர் கைகளை உயர்த்தி சொல்லுவீங்க மனதார, நீர் எங்களோடு கூட வருகிறதற்காக நன்றி. நீர் எங்களோடு கூட வருகிறதற்காக நன்றி. எங்க குடும்பத்தோடு கூட நீர் இருப்பதற்காக நன்றி. எங்க குடும்ப தலைவரா, எங்க குடும்பத்தில் ஒரு பங்காக இயேசு நீர் இருக்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்க குடும்பத்தில் நீர் ஒரு பங்காக இருக்கிறீர். எங்க குடும்பத்தின் தலைவர் நீர்தான். எங்களை நடத்துகிற தேவன் நீர்தான். எங்களோடு கூட நீர் வருகிறீர். ஓ ஸ்தோத்திரம். இந்த ஏப்ரல் மாதத்தில் விசேஷித்த விதமாய் தடைகளை உடைக்கிற தேவன் எங்களோடு கூட நீர் வந்து கொண்டிருக்கிறீர். எங்களோடு கூட நீர் வருகிறதற்காக நன்றி அப்பா. நாங்கள் உம்முடைய கரத்தை பிடித்து நாங்கள் முன்னே செல்ல போகிறோம். ஹல்லேலூயா. எந்த மனுஷனுடைய கரத்தை பிடித்து அல்ல, சர்வத்தை உண்டாக்கின சர்வ வல்லவர் கரத்தை பிடித்து இந்த முதல் நாளிலே நாங்கள் இந்த ஆண்டவரே ஏப்ரல் மாதத்தை ஆண்டவரே தாண்ட உள்நுழைகிறோம் ஆண்டவரே.
ஓ ஸ்தோத்திரம். எங்களை தள்ளாட விடாத ஆண்டவர், எங்களோடு கூட நீர் வருகிறீர் ஆண்டவரே. தள்ளாடுகிற சூழ்நிலைகள் எங்க வாழ்க்கையில வருகிறது, சில தடுமாற்றங்கள் வருகிறது. ஆனாலும் அதிலிருந்து எங்களை தாண்ட, தப்புவித்து, அதிலிருந்து நாங்கள் அதை ஓவர் கம் பண்ண, அதை மேற்கொள்ள எங்களுக்காக ஒருவர் இருக்கிறீர் என்பதை நாங்கள் நினைத்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம், சந்தோஷப்படுகிறோம். எங்களோடு கூட நீர் வருகிறதை நினைத்து நாங்கள் சந்தோஷப்படுகிறோம் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம். இந்த மாதத்திலே ஓ நாங்கள் உம்மை நம்பி உம்முடைய கரத்தை பிடித்திருக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம். இந்த மாதம் எப்பவுமே இது மார்ச் 31 அந்த ஃபினான்ஷியல் இயர் அது எண்ட் ஆயிடுது, அது முடிஞ்சிருது. ஒரு புதிய ஃபினான்ஷியல் இயர் இந்த ஏப்ரல் மாதத்தில், அது பொருளாதார ஆண்டுன்னு சொல்லி அது என்ன சொல்லுவாங்கன்னு தெரில, அது ஆரம்பிக்கிறது ஏப்ரல் மாதம் முதல்ல. நீங்கள் சொல்லுங்கள், பொருளாதாரத்தில் ஒரு மாற்றம் என் வீட்டுக்குள்ளே வரணும், பொருளாதாரத்தில் ஒரு மாற்றம் என் வீட்டுக்குள்ளே வரணும். ஓ ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் பொருளாதாரத்தில் ஓ ஸ்தோத்திரம் வீக்கமாக இருக்கிற என் வாழ்க்கையாக இருக்கட்டும், அது எப்படியா இருக்கட்டும், இந்த மாதத்தில், இந்த ஏப்ரல் மாதத்தில், இந்த புதிய துவக்கத்தில் ஓ ஸ்தோத்திரம், இயேசு ஆசீர்வாதத்தின் தெய்வம். ஓ ஸ்தோத்திரம். அவர் பொருளாதாரத்தில் என்னை மிகவும் ஆசீர்வதிக்க இந்த மாதத்தில் என் கரத்தை பிடிக்கிறார், என் கரத்தை பிடிக்கிறார். ஓ ஸ்தோத்திரம். கர்த்தர் கை வைத்தது எல்லாம் 100 மடங்கு ஆசீர்வாதம். கர்த்தர் கை வைத்தது எல்லாம் ஓ ஸ்தோத்திரம், அது தரித்திரமாய் போகாது. கர்த்தர் கை வைக்கிற எல்லா காரியத்திலும் ஓ ஸ்தோத்திரம். அன்னைக்கு 12 கூட மீதமாச்சு பாருங்க. அந்த மாதிரி இந்த வருடத்துல, இந்த இது ஒரு புதிய வருடம் தான். இட் இஸ் a நியூ இயர். இந்த புதிய ஏப்ரல் மாதத்துல பொருளாதாரத்துல ஒரு மாற்றத்தை நீங்க எங்க வீட்டுல தாங்க ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம். நான் எதற்கு இதை சொல்றேன்னு தெரியல. ஓ ஸ்தோத்திரம். இதை ஆயத்தம் பண்ணிட்டுலாம் நான் வரல. ஆனா ஆண்டவர் இந்த நேரத்துல இந்த காரியத்தை என்னுடைய மனதில் போடுகிறார். பொருளாதாரத்துல ஒரு மாற்றத்தை கர்த்தர் நிச்சயமாகவே ஓ ஸ்தோத்திரம் நம்முடைய சபையிலும் நம்முடைய குடும்பத்திலும் ஓ ஒரு மாற்றத்தை உண்டாக்க போகிற ஒரு மாதமாக இந்த மாதத்தை நாங்கள் யோசிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருப்பது எங்கள் பலன். நாங்கள் இந்த புதிய மாதத்தில் நாங்கள் நுழைகிறோம். எந்த பலனும் அல்ல ஆண்டவரே, எங்க சுயபலம் ஒண்ணுமே அல்ல. நான் உண்மையே நாங்கள் முழுமையாக சார்ந்து இந்த மாதத்தில் நன்றியுள்ள இருதயத்தோடு உம்முடைய கரத்தை பிடித்து நாங்கள் உள்நுழைகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை பொறுப்பெடுப்பீராக. ஆன்லைன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளும் அவருடைய வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்குகிற தேவன் நீர் உண்டாக்குவீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய வாக்குத்தத்தம், மாறாத வாக்குத்தத்தத்தை நாங்கள் இப்பொழுது கேட்க போகிறோம். நீர் எங்களோடு பேசும், அது எங்களுக்கு தைரியப்படுத்தட்டும். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை இன்றைக்கு நாங்கள் கேட்டு அதை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அபியாசப்படுத்திக் கொள்ள, சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். உட்காருவோம். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம், எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பிரைஸ் எல்லாம். இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் சமூகத்திலே இந்த மாதத்தை ஜெபத்தோடு ஆரம்பிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். பாடல் இடையில் இந்த பாடல் நேரத்திலேயே நல்ல ஆண்டுடைய வார்த்தைகள் நமக்கு கிடைத்திருக்கிறது. திருப்தி மனப்பூர்வமாய் நாம் இந்த மாதம் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற நேரம். ஆனாலும் ஒரு வசனத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார், அதை நாம் வாசிப்போம். யோசுவாவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். யோசுவாவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் கடைசி வசனம். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு என்று சொல்லப்பட்ட அந்த இடத்திலே உங்க குடும்பத்தை இணைத்துக் கொள்ள அன்பாய் கேட்கிறேன். இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் எல்லாரும் உங்கள் குடும்பத்தை நினைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் ஒரு தனி மனிதனை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார், ஒரு வம்சத்தை ஆசீர்வதிக்கிறார், ஒரு கோத்திரத்தை ஆசீர்வதிக்கிறார், ஒரு தேசத்தையே ஆசீர்வதிக்கிறார் என்பதை இஸ்ரவேலர்கள் வரலாற்றிலே நாம் அறிந்து கொள்ளலாம். அப்படிதான் ஆரம்பித்தார். ஆரம்பமே ஒரு மனிதனை கொண்டு ஆரம்பிக்கிறார். இந்த ஆசீர்வாதம் என்பது கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது.
அந்த ஆசீர்வதிப்பது என்றால் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியம் என்று என்னாகமத்தில் 24:1 வாசிக்கிறோம். ரொம்ப இஷ்டம் அவருக்கு தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று. இன்றைக்கு உலகம் முழுவதும் பிளெஸ்ஸிங், ஆசீர்வாதமாக இருக்கிற ஒரே கூட்டம் கிறிஸ்தவர்கள் தான். பொருளாதாரத்திலும் ஆவிக்குரிய நிலைமையிலும் ஆசீர்வாதமாக இருக்கிற ஒரே கூட்டம் தேவ பிள்ளைகள் தான். தனக்கென்று ஒரு பெரிய தேசத்தை உருவாக்க ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருந்தார். அதற்கென்று ஒரு மனிதனை அழைக்கிறார் பாருங்க. அவர் பெயர் ஆபிரகாம். அவனை அழைத்து அவனிடத்தில் சொன்ன முதல் வார்த்தை 12ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். அல்லேலூயா. இங்கே வந்திருக்கிறவங்களை என்னை ஆண்டவர் தனிப்பட்ட ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிற வார்த்தை, அவனிடத்திலிருந்து தான் ஒரு பெரிய தேசமே உருவாயிற்று. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். உன்னை சபிக்கிறவர்களை ஆண்டவர் சபிப்பார், நான் சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம், ஆபிரகாமே, உன் தனிப்பட்ட மனிதனே, உனக்குள் உன் சந்ததிக்குள்ளும் ஆசீர்வாதம் உண்டாகும் என்று ஆண்டவர் அப்படியே 12ஆம் அதிகாரத்தில் அடுக்கடுக்காக சொல்லிக்கொண்டே வருகிறார். என்றைக்கு ஒரு மனிதனுக்கு தேவன் அப்படி சொன்னாரோ, அப்படியே அவன் சந்ததிகளும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். பூமி தாங்க கூடல, அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அடுத்தது அவனுடைய மகன் ஈசாக்கும் அதே போல ஆண்டவருடைய வார்த்தை ஆண்டவர் கூற ஆரம்பிக்கிறார். ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கையின்படி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஈசாக்கு, நீ இந்த தேசத்திலே குடியிருந்தால், உங்கள் அப்பாவை எப்படி நான் ஆசீர்வதிச்சனோ, ஆபிரகாமை எப்படி உயர்த்தினோ, என்னெல்லாம் செய்தேனோ அதை உனக்கும் செய்வேன் என்று அடுத்ததாக அவனுடைய பிள்ளைக்கு கர்த்தர் சொல்லுகிறார். ஈசாக்குடைய மகன் யாக்கோபை சந்தித்து அவர் சொல்லுகிறார், நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடே வருவேன், உன்னை தப்புவிப்பேன், உன்னை ஆசீர்வதித்து உன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வர பண்ணுவேன், நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுகிறதில்லை, நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கு சொந்தமாய் கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். தம்முடைய தாசர்களை எங்கெல்லாம் போகிறாங்களோ அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிற வேலை தான் ஆண்டுடைய வேலை. அப்படி போய் நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே வருவார், நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை தொடுவார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ராமையா காலனியிலே நம்ம அந்த சபையில் வைத்து நம்மை ஆசீர்வதித்தார். அடுத்தது நாம் வளர்மதிக்கு வந்தோம். எஸ்ஏபி ரெசிடென்ஸ், அதில் கர்த்தர் பல ஆண்டுகள் நம்மை வைத்து ஆசீர்வதித்தார். எங்கே போகிறோமோ அங்கே வந்து ஆசீர்வதிக்கிறார். ஆரம்பம் அற்பமாய் தான் ஆரம்பிப்போம், ஆனால் போக போக அங்கே தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பார்த்துருக்கிறோம். அடுத்தது எங்கே போனோம்? அடுத்தது அந்த வளர்மதி சந்துக்குள்ளே, அது பேரை மறந்துட்டேன், கொரலகம். பாலடைஞ்சு கிடந்துச்சுங்க. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உள்ளேயே போயிருக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட இடத்துல நம்ம போனோன்னே ஒரு பிளஸ்ஸிங் வந்ததுனால ஓனர் ஆசை வந்துருச்சு அவருக்கு. ஆமாம், 1 லட்சம் வாடகை கேட்டார். ஸ்தோத்திரம், ஆண்டவர்னால அது முடியும். ஆனால் கர்த்தர் அதுக்கு பின்னாடி இங்கே நம்மை முதல்ல ஒரு முறை இங்கே வந்து பார்த்தோம், இங்கே கொண்டு வந்து நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். போகிற இடமெல்லாம் கர்த்தர் கூட வருகிறார். அல்லேலூயா.
போகிற இடமெல்லாம் நம்மை பின்பற்றியே வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஈசாக்கு அவன் அப்பா காலத்திலே செல்வ செழிப்பாய் அவன் இருந்தான். திடீரென்று ஒரு வறட்சி, ஒரு பஞ்சம் நம்முடைய வாழ்க்கையில் அது கண்டிப்பாக வரும். இப்போ சிலர் அந்த நிலைமையில் இருக்கலாம். என்ன செய்வதென்று தடுமாற்றம், அவன் தடுமாறுகிற சூழ்நிலை அவன் வாழ்க்கையில் வந்தது. அப்போ எகிப்துக்கு போயிடலாமா என்று பின்மாற கொஞ்சம் அப்படி தயக்கத்தில் இருக்கும்போது நினைக்கிறான். ஆனால் கர்த்தர், நீ இங்கு இரு, இந்த இடத்துல இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன உடனே அப்படியே ஸ்டாப் பண்ணான். சொன்னபடியே கர்த்தர் அந்த இடத்திலே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இப்பொழுது ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுனால எதிர்ப்பை சந்திக்கிறார். தெய்வ பிள்ளையே, உங்களுக்கு எதிர்ப்பு வருகிறது என்றால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்று அர்த்தம். ஆமென். எதிர்ப்பு வரணும். சிலர் அவனோடு வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். அவனை சும்மா விட மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்னு விட மாட்டேங்கிறாங்க. பொறாமையினால் அவனை துரத்துகிறார்கள். இந்த ஏரியாவில் இருக்காது, அந்த ஏரியாவில் இருக்காது, இந்த ஏரியாவில் இருக்காது, விரட்டுகிறார்கள். இப்படியே பலவிதமான நெருக்கடியெல்லாம் இருந்த போதிலும் நான் வாசித்தோமே யோசுவா 21ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 45ஆம் வசனத்தின்படி இந்த வார்த்தைகள் நிறைவேறுதலை அனுபவித்து கொண்டே இருந்தார். பிரச்சனை இருக்கு, துரத்தி அடிக்கிறாங்க, பொறாமைப்படுறாங்க, வாக்குவாதம் பண்றாங்க, எதிர்ப்பை சந்திக்கிறார். இதெல்லாம் இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்துக்கு சொல்லியிருந்த நல்வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாக்கோபு மேலே பிறக்கும் போதே ஒரு ஆசீர்வாதம். சில பிள்ளைகளை நான் பார்க்குறேன், எங்கள் குடும்பத்திலையும் நான் பார்த்துருக்கேன், மற்ற குடும்பங்களிலும் பார்த்துருக்கேன், பாஸ்டர் குடும்பங்களிலும் பார்க்கிறேன். பிறக்கும் போதே அந்த குழந்தை மேலே ஒரு ஆசீர்வாதம் வைக்கிறார். சிலர் சொல்லுவாங்க, இந்த குழந்தை பிறந்த பின்னாடி தான் பாஸ்டர் இந்த இடம் வாங்கணும், இந்த குழந்தை பிறந்த பின்னாடி தான் எங்களை ஜாப்பில் ஃபைனான்ஸில் உயர்த்தினார், அப்படிலாம் சிலர் என்கிட்ட சாட்சி சொல்லியிருக்காங்க. நாங்களும் அப்படி சாட்சி சொல்ல முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பிள்ளையை சொல்லி ஒரு பிள்ளையை சொல்லலைன்னா அந்த ஒரு மாதிரி ஆயிடுவாங்கள்ல, இயல்பு தானே. என்ன மாத்திரம் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, அப்போன்னு ஆசீர்வாதம் இல்லையா அப்படின்னு நீ நினச்சிடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த யாக்கோபு பிறக்கும் போதே ஆசீர்வாதமான வார்த்தைகள் அவன் மேல் இருந்தது. ஆனால் சூழ்நிலை நிமித்தம் அவன் வெறுங்கையோடு வெளியே போகிறான், ஒரு கோலோடு புறப்பட்டு போகிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தது. உயிருக்கு தப்பி போகிறான், உயிருக்கு பயந்து ஓடுகிறான். அந்த சூழ்நிலையிலே ஆண்டுடைய வார்த்தை செத்து போகவில்லை. ஹல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தை, வாக்குத்தத்தம் மறைந்து போகவில்லை. ஆண்டுடைய உடன்படிக்கை முறிந்து போகவில்லை. அவன் வாழ்க்கையில கர்த்தர் அப்படியே ஆசீர்வதித்தார். இப்படியே தொடர்ந்து 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 வந்த யாக்கோபு பின் நாட்களிலே தன்னுடைய பிள்ளைகள் சந்ததிகளை ஆசீர்வதிக்கிறார். தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லி ஆசீர்வதிக்கிறார். பெற்றோர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளை முறுமுறுக்காமல், சபிக்காமல் ஆசீர்வாத வார்த்தைகளை சொல்ல ஆரம்பியுங்கள். அது பிற்காலத்தில் அப்படியே நிறைவேறும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மாதிரி பிள்ளைகளும் இருந்தாங்க, அவங்களையும் மனப்பூர்வமாய் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு அந்த அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. எல்லாரையும் மனப்பூர்வமா. எங்கள் அப்பா பாருங்க, நான் ஒரு அமைதி டைப்பு, இப்போ இல்லை, அப்போ சொல்கிறேன், சின்னதில் குழந்தையில் ஒரு மாதிரி இருப்போம், பெருசானவன் ஒரு மாதிரி இருப்போம், கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அது வேற மாதிரி மாறுவோம். இல்லை, நான் மாறி இருந்திருக்கேன், எனக்கு தெரியுது. சின்னதில் எப்படி இருந்தேன் அப்படிலாம் அந்த ஏரியாவில் எங்கள் வீதியில் வந்து கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. பரமானந்தம் அப்படின்னு ஒருத்தர் இந்த வீட்டில் இருக்கிறாரா அப்படின்னு எல்லோரும் கேட்பாங்க. அப்படி ஒரு பையன் இருக்கா அந்த வீட்டில் அப்படின்னு கேட்பாங்க.
அது அந்த அந்த டைம். என்ன சொல்ல வரேன்னா, இப்போது எங்கள் அப்பா அப்படி இருந்தால் என்ன தான் அதிகமாக நேசிக்கணும், என்ன ஆசீர்வதிக்கணும். என் தம்பி கொஞ்சம் சூட்டிப்பு, ஒரு மாதிரி லைவ் போயிட்டுருக்கனால கொஞ்சம் கொஞ்சம் ஞானமாக பேசணும்ல. ஸ்தோத்திரம். ஆனால் அவன் தொட்டதெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். அவன் எந்த வேலை செஞ்சாலும் அது அப்படியே பெருகும், பிளஸ்ஸிங்காக இருக்கும். ஆனால் ஆண்டவர்கிட்ட தூரமாக இருப்பான். நான் நினைப்பேன், நம்ம ஆண்டவருக்கு பயந்து இருக்கிறோம், அமைதலாக இருக்கோம், நமக்கு அப்பா ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாங்களே அப்படிலாம் நான் சின்னதில் நினச்சது உண்டு. ஆனாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் மேலே இருக்கிறத நான் உணர்ந்தேன். அதே நேரத்தில் பெற்றோருடைய ஆசீர்வாதம் வேணும். அவர் மரிக்கும்போது குடும்பமாக கூப்பிட்டாரு. நாளைக்கு உயிர் போகுதுன்னா இன்னைக்கு கூப்பிடுறாரு. கூப்பிடும் போது ஏஞ்சல் அப்போ தான் டியூஷன் போயிருக்கா. உடனே நாங்கள் அவளை அழைச்சிட்டு வந்தோம். ஏன்னா அந்த அப்பா கடைசி நேரங்கிறது தெரியுது. உடனே வந்து முழங்கால் போட்ட உடனே ஏஞ்சல் மேலே கை வச்சார். ஏஞ்சல் மேலே கை வச்சு சில ஆசீர்வாத வார்த்தைகளை சொன்னார். எங்க எல்லாரும் அங்கே இருக்கிறோம். எனக்கு 3 அக்கா, ஒரு தம்பி, எல்லாருமே அங்கே இருக்கிறோம். சபையில் என்னை விட ஒரு தம்பி எங்கள் அப்பா ரொம்ப நேசிப்பார். அவனை தான் கூப்பிடுவார். அந்த படுக்கையில் இருக்கிற நாட்கள் பேரை சொல்லியே கூப்பிட்டுக்கிட்டு இருப்பார். நான் போனால், நீ போப்பா, நீ சாப்பிடு, நீ தூங்கு, நீ ஊழியம் செய், அப்படி தான் என்னை தள்ளிடுவார். ஆனால் கால் அமுத்தி விட அவருக்கு ஒரு மாதிரி எரிச்சல் வரும். அந்த டைமில் கொஞ்சம் மேலே தண்ணியெல்லாம் வச்சு ஒத்தனை கொடுக்கணும். இதெல்லாம் அந்த பையனை கூப்பிட்டு, அந்த தம்பியை கூப்பிட்டு செஞ்சுக்கிட்டே இருப்பார். அப்போ அவரை கூப்பிட்டு ஆசீர்வதிச்சிருக்கணும். எவ்வளோ உதவி செஞ்ச கர்த்தருடைய பிள்ளைகள், மூத்த விசுவாசிகள் அங்கே சூழ்ந்திருந்தார்கள். எங்களுக்கு வாய்ப்பே இல்லை. நானெல்லாம் அப்படி நம்பவே இல்லை. சரி, கடைசி நாட்கள் அப்பாவோட இருக்கிறோம், அவ்வளோதான். அவரை காப்பாற்றணும், கூட இருந்து அந்த கடைசி நேரத்தில் உதவி செய்யணும். நம்மளை இவ்வளோ ஆளாக்கி இருக்கிறாங்க, ஒரு ஊழியத்தில் நம்மளை உருவாக்கி இருக்கிறாங்கன்னு சொல்லி இருந்தாலும் இந்த ஆசீர்வாதம் நம்ம எங்கள் அக்காவுக்கோ தம்பிக்கோ போகணும். ஆனால் அவங்கெல்லாம் இருக்கிறாங்க, அவங்கள கூப்பிடாம எங்களை கூப்பிட்டு ஆசீர்வதிச்சார். அதை நாங்கள் இன்றைக்கி நினச்சி பார்க்குறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன சொல்ல வரேன்னா, அதே போல தான் யாக்கோபு தன் பிள்ளைகளை அழைத்து தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லி பிள்ளைகளின் கோத்திரங்களாய் மாறி போகிறதை அறிந்து மனப்பூர்வமாய் ஆசீர்வதிக்கிறார். 12 கோத்திரம் அப்பதான் பிரியுது. இன்றைக்கு பெரிய தேசமாய் இன்றைக்கு கர்த்தர் அந்த சந்ததியை மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. எகிப்திலே பழுகி பெருகினார்கள், அங்கிருந்து வெளியே வருகிறார்கள். அவர்கள் இருந்த இடத்துல அவங்க தேவ பிள்ளைகள் இருக்க முடியல. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும், அதை நீங்கள் சொல்ல விரும்புகிறேன். இனி கத்திருந்த நாட்களில் ஞாயிற்றுக்கிழமை அதை சொன்னேன். ஒரு தூதன் கையை நீட்டினா எத்தனை பேர் செத்தாங்க? அந்த ஒரு தூதனுடைய பவர் பார்த்தீங்களா? அந்த கையை நீட்டினதுக்கே அந்த நிலைமைனா, கை ஓங்கியிருந்தா என்ன நடந்திருக்கும்? அதே போல தான் இங்கே சொல்லியிருக்கு. தாவீது சொல்லுகிறார், பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும். அது சங்கீதம் 136. ஆமாம், அப்படி படித்த ஞாபகம் இருக்குது, இப்போ தேட வேண்டாம். ஓங்கிய புயத்தினாலும், ஓங்கிட்டாலே போச்சுங்க, அவ்வளோதான். இந்த மாதம் கர்த்தருடைய கரம் உங்களுக்கு குடும்பத்துக்கு எதிராக ஓங்கி இருக்கும். அப்படின்னா சத்துரு நெருங்க முடியாது. ஹல்லேலூயா. இந்த ஏப்ரல் மாதம் கர்த்தருடைய கரம் ஓங்கி இருக்கும். பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தில், பலத்த கரத்தினாலும் ஓங்கிய. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படி அவர்கள் வரவழைக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு ஒரு வார்த்தை கர்த்தர் கொடுக்கிறார். பாலும் இப்பொழுது கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. வழிநெடுக அவங்க வெளியே வந்துட்டாங்க எகிப்தை விட்டு. வழிநெடுக
வனாந்தரத்தில் அவர்களை பராமரிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை பராமரிப்பேன். எத்தனை பேர் ஆமீன் சொன்னீங்க? இந்த ஏப்ரல் மாதம் நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் பராமரிப்பார். ஹல்லேலூயா. இப்போ வனாந்தரத்திலே அந்த ஜனங்களை கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். அவர் சொல்லுகிறார், கர்த்தரே அவர்களை பாதுகாத்தார். நம்முடைய குடும்பத்தை இந்த மாதம் பாதுகாப்பார். அவர்களை போஷிக்க வேண்டும். கர்த்தரே அவர்களை போஷித்தார். ஹல்லேலூயா. நம்ம சம்பாதிக்கிறோம், ஆனாலும் நடத்துகிறதெல்லாம் கர்த்தர். ஆமென். பாதுகாக்கிறது கர்த்தர், போஷிக்கிறது கர்த்தர், ஆசீர்வதிக்கிறது கர்த்தர். ஆமென். அதைதான் இந்த வனாந்தரத்திலே நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு எதிராக சத்துருக்கள் எழும்பினார்கள். அப்படி எழும்பி வந்தபோது கர்த்தரே யுத்தம் பண்ணினார். கர்த்தரே யுத்தம் பண்ணினார். சத்துருக்களை சிதறடித்தார். அதை இந்த மாதத்திலே உங்க வாழ்க்கையில ஆமென் இஸ்ரவேலை ஜெயம் பெற வைத்தார். வாக்குத்தத்தம் நிறைவேற்ற கானானுக்குள்ளே கொண்டு போகிறார். அங்கே ஒரு கூட்டம் இருக்கு. எத்தனை ஜாதி? 7 ஜாதி. கானானியர், ஏத்தியர், எபூசியர், பெர்சியர், கில்காசியர் அப்படின்னு 7 வித முரட்டு ஜாதிகள். அவர்களை துரத்தி அடித்தார். அப்படியே சொன்ன அந்த எல்லா தீர்க்க தரிசன வாக்குத்தத்த வார்த்தைகள் நிறைவேறினது என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். வேதத்திலே ஆண்டவர் நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். அப்படி வேதத்தில் இதை வாசிக்கிறது உண்மை என்றால் இவைகளெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இந்த ஏப்ரல் மாதத்திலே நம்முடைய ஊழியத்திலே, பிஸ்னஸிலே கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். இவைகளெல்லாம் எதை காண்பிக்கிறது? இதையெல்லாம் சில நிமிடத்திலே நான் சொல்லிட்டேன். ஒரு மனுஷனை கூப்பிட்டு ஒரு தேசமாகிற அளவுக்கு ஆசீர்வதிச்சிருக்கிறார். இன்றைக்கு தெளிவாய் கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அது சிம்பிளா, ஈஸியா இப்போ எத்தனை நிமிடத்தில் சொல்லியிருப்பேன்? ஒரு 5 நிமிடத்தில் சொல்லியிருப்பேன். ஆனால் அங்கே இவைகளெல்லாம் தலைமுறை தலைமுறை தாண்டி சரித்திரம் படைக்க ஆண்டவர் உதவி செய்தார். இது ஒரு சரித்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மாறாமல் ஆண்டவருடைய வார்த்தை மாறவில்லை, முழுமையாய் நிறைவேறிற்று. யோசுவா 21:45 இந்த வாக்குத்தத்தம் முழுமையாய் நிறைவேறிற்று. ஒன்றும் தவறி போகவில்லை. ஆபிரகாம் வாழ்க்கையில, ஈசாக்கு வாழ்க்கையில, யாக்கோபு வாழ்க்கையில, அவருடைய சந்ததிகள் வாழ்க்கையில அவர்களை கோத்திரங்களாக தேசமாகவே உருவாக்கிட்டார். பாருங்க, இந்த தேசம் இன்றைக்கு உலக நாடுகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அமெரிக்கா தான் வல்லரசுன்னு சொல்லலாம், ஆனால் அமெரிக்காவை ஆட்டி படைப்பது இஸ்ரேல் தேசம். கொஞ்சம் முரண்டு பிடிச்சா அவ்வளோதான், அமெரிக்கா கொஞ்சம் பயந்துரும். எல்லா நாட்டையும் எதிர்க்கும், ஆனால் இஸ்ரேல் நாட்டுக்கு பார்த்து வெளியே சொல்லாது, உள்ளே இருக்கும். ஆகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் முன்குறிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளே, உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென். தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னமே நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். நாம் அதை மறந்து போகக்கூடாது. இப்பொழுது உங்களை குறித்து ஆண்டவர் என்ன வார்த்தை சொல்லுகிறார்? நல்வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன் என்று கூறி, உங்களுக்கு மாத்திரமல்ல, சொல்லுங்க, நம்முடைய குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, பின்வரும் சந்ததிக்கும். ஆமென். சந்ததி சந்ததியாக, தலைமுறை தலைமுறையாக இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் அதை உரிமையாக்கி தருவாராக. உரிமையானது. நீங்கள் மாத்திரம் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறினது என்று சொல்ல மாட்டீங்க, எனக்கு மாத்திரம் நிறைவேறிச்சுன்னு சொல்ல மாட்டீங்க. உங்க பிள்ளைகளும் சொல்ல போகிறார்கள். உங்களுக்கு பின்னாடி வருகிற பிள்ளைகளும் சொல்ல போறாங்க, எங்க அப்பா அவ்வளோ கஷ்டப்பட்டாரு, ஆனால் ஆண்டவருக்கு பயந்துருந்தாரு, 1ஆம் தேதி சர்ச்சுக்கு ஓடிடுவார், ஆராதனை மிஸ் பண்ண மாட்டார், கர்த்தருக்கு கொடுப்பதில் உண்மையாக இருப்பார், ஊழியத்தில் ஆர்வமாக இருப்பார், சபையை நேசிப்பார். அதனுடைய பிரதிபலன் தான் இன்றைக்கு எங்கள் சந்ததிகள், எங்கள் பேர பிள்ளைகள், நாங்கள்லாம் ஆசீர்வாதமாக இருக்கிறோன்னு நம்ம பின்னாடி பேசுகிறத நம்ம இருக்க மாட்டோம், ஆனால் அநேகர் கேட்பார்கள்.
ஹல்லேலூயா. நம்ம இருக்கிறத பார்த்தா நம்ம சந்ததி, நம்ம பிள்ளைங்க எப்படி இருப்பாங்களோ போக்க பார்க்காதீங்க, அவங்க சூழ்நிலையை பார்க்காதீங்க. பின்னாடி அவர்களை கர்த்தர் பெரிய சாட்சியாய் கர்த்தர் வைக்க போகிறார். ஆமென். நன்மையை பார்த்து பல தலைமுறைகள் தாண்டி வர நமக்கு பின்வர போகிறதை சந்ததிகள் சொல்ல போகிறதை நாம் கேட்க போகிறோம். அவர்கள் என்ன சொல்ல போகிறார்கள்? யோசுவா 21:45 சத்தமாய் நாம் அதை அறிக்கை பண்ணுவோம். ஹல்லேலூயா. யோசுவா 21:45 கடைசி வசனம். கர்த்தர் என் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல்வார்த்தை எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று என்று நீங்களும் சொல்ல போறீங்க. உங்களுக்கு பின்வரும் சந்ததிகள் பிள்ளைகளும் சொல்ல போறாங்க. வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவதில் நம்முடைய தேவன் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். வாக்குத்தத்தம் நிறைவேறுவதில் அவர் அக்கறை உள்ளவராயிருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரை அவர் அமைதலாய் இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் நம் ஆண்டவரை துதிப்போமாக. ஹல்லேலூயா. ஓ, தடுமாற்றங்கள் வந்தது உண்மைதான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தடுமாற்றம் வந்தாலும் தட்டி கொடுத்து, அவர்களை தட்டி கொடுத்து பலப்படுத்தி மறுபடியும் வாக்கு தத்தத்துக்குள் கொண்டு வந்து கொண்டே இருந்தார். வாக்கு தத்தத்தை நினைப்பூட்டி கொண்டே இருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரத்தில் குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே நமக்குள்ளே சில தடுமாற்றங்கள், பின்மாற்றங்கள், சில பலவீனங்கள் வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த 3 மாதங்கள் வரைக்கும் தட்டி கொடுத்து ஹல்லேலூயா மறுபடியும் இந்த வாக்கு தத்தத்துக்குள் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்துக்குள் அவர்களை பங்கடைய ஆண்டவர் உதவி செய்தார். அதே காரியத்தை உங்களுக்கு செய்வார். நீங்க நல்ல இந்த மாதத்தில் ஒரு நல்லதை எதிர்பாருங்கள். நல்ல மனசுல விசுவாசத்தோட, தூர தரிசன கண்களோட ஒரு நல்ல காரியத்தை இன்றைக்கு எதிர்பாருங்கள். இந்த முதல் நாளிலே எதிர்பாருங்கள். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாள் அதை எதிர்பாருங்கள். வாயினால் அதை அறிக்கை பண்ணுங்கள். யோசுவா 21:45 விசுவாச அறிக்கையோடு ஆண்டவர் எனக்கு சொன்னதை ஒரு வார்த்தை அவர் தவற விடவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எப்படி நடக்க போவதோ, என்ன நடக்க போவதோ அறிகுறியே இல்லையே என்று சொல்லி நீங்கள் வந்து இங்கே அமர்ந்திருக்கலாம். ஆனாலும் ஹல்லேலூயா, நேற்றைய சந்தேகத்தை இன்றோட விட்டு விடுங்கள். இன்றைக்கு ஒரு புதிய ஆரம்பம். ஹல்லேலூயா. பிசினஸ் புதிய ஆரம்பம் போல, ஃபைனான்ஸ் புதிய ஆரம்பம் போல இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்குள்ள ஒரு புது விசுவாசத்தை, ஒரு புது நம்பிக்கை தூண்டி எழுப்புகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரின் வாக்குத்தத்தத்தை விசுவாசிப்போம். ஹல்லேலூயா. அதை இன்றைக்கு இந்த நாளில அனுபவமாக்கி நமக்காக சொந்தமாக்கி கொள்வோம். ஆமென். அனுபவமாக்கி கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. எல்லாரும் ஜெபிக்க அன்பாய் கேட்கிறேன். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்க அன்பாய் தனித்தனியா ஜெபிக்க கேட்கிறேன். ஆபிரகாம் என்ற ஒரு தனி மனிதனை அழைத்து, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆண்டவர் அந்த மனிதனை, தனியாயிருந்த அந்த மனிதனை அழைத்து, glory to God, hallelujah, அவனுடைய சந்ததிகள் ஈசாக்கு, யாக்கோபு பிள்ளைகள் கோத்திரங்களாக அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அது ஒரு தேசமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் இதை தான் உங்களுக்கு எனக்கு செய்ய போகிறார். தனிமையாயிருந்து உங்களை அழைத்தார். உலக தோற்றத்துக்கு முன்னே உங்களை தெரிந்து கொண்டார். தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னமே உங்களை அழைத்தார். அப்படிப்பட்ட ஆண்டவரோடு நோக்க வைத்திருக்கிறார், ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அது தவறி போகாது, தரையிலே விழாது. அது நிறைவேறாமல் திரும்பி வராது. ஆண்டுடைய வாக்குத்தத்தங்கள் கிரியை செய்கிற நாட்களில் இருக்கிறோம். ஆண்டுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற காலத்திலே வந்திருக்கிறோம். கர்த்தரே தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைப்படாது, தரையிலே விழாது. சொல்லுங்க. ஹல்லேலூயா. நாங்களும் இந்த நல்வார்த்தை நிறைவேறுகிறதை பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் மாத்திரம் சொல்ல மாட்டோம், மற்றவர்களும் சொல்ல போறாங்க. ஆண்டவருடைய இந்த நல்வார்த்தை இவர்களுக்கு நிறைவேறிற்று என்று நாங்கள் இதுவரைக்கும் சொன்னோம். ஆனா இனி மற்றவர்கள் எங்களை குறித்து சொல்ல போறாங்க. சொல்லுங்க, மற்றவர்கள். ஆமென். உங்க சொந்தக்காரங்களை பார்த்து சொல்ல போறாங்க, கர்த்தருடைய வார்த்தை இந்த குடும்பத்தில் நிறைவேறி இருக்கிறது. தேவனுடைய வாக்குத்தத்தம் பிள்ளைகள் மேல நிறைவேறி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 21ஆம் அதிகாரம் யோசுவா 45ஆம் வசனத்தை
ஹalleluya. ஓ டிவியில் போடுங்க சத்தமாக, நம்ம அதை சொல்லி ஜெபித்து முடிக்க போகிறோம். ஹalleluya. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. ஹalleluya. ஊழியத்திலே பார்க்க போகிறோம், ஒவ்வொரு விசுவாசி குடும்பத்தில் அதை பார்க்க போகிறோம். ஷாபா ரிபா ராதா ரபா கபா. ஓ ஹalleluya, ஹalleluya. ஓ இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தை தான் உங்களுக்கு ஒரு அடையாளமாய் இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தம் தான் ஒரு ஆசீர்வாதமாய் மாற்றுங்கப்பான்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணியிருக்கீங்க. அப்படியே இன்றைக்கு மாற்றி இருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க. யோசுவா 21:45 ஒரு அடையாளமாக, ஒரு ஆசீர்வாதமாக மாற்றுங்கப்பா. ஏசப்பா மாற்றுங்க ஆண்டவரே. எங்க ஊழியத்தில், எங்க விசுவாச குடும்பங்களிலே, எங்கள் பின் சந்ததிகளிலே இந்த வார்த்தை, இந்த வாக்குத்தத்தம் ஒரு அடையாளமா இருக்கட்டும். ஓ இது ஒரு ஆசீர்வாதமாய் மாற்றுங்கப்பா, மாற்றுங்கப்பா. நம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறதை கேட்டு இறங்கி ஒரு அற்புதம் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் எங்கள் மத்தியில் நீர் கிரியை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இறங்கி வந்து தனித்தனியாய் நீர் தொட்டு ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரை நீர் பலப்படுத்தி கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். உள்ளான மனுஷனிலே கர்த்தர் உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த பலன் இல்லைன்னா நம்ம இதெல்லாம் தாண்டி வர முடியாது. ஹalleluya. எத்தனையோ முறை பிரச்சனை வந்துச்சு, ஆனாலும் தட்டி தட்டி கொடுக்கிறார். தள்ளி விடலை, போ வேண்டான்னு சொல்லலை, தட்டி கொடுத்து பரவாயில்ல எலும்பு, ஓ ஸ்தோத்திரம், பரவாயில்ல ஜெபம் பண்ணு, பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் முன்னாடி போ, இன்னும் கொஞ்சம் ஜெபம் பண்ணு, அப்படியெல்லாம் தட்டி தட்டி கொடுத்து ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்தி உற்சாகப்படுத்தி அருமையாக நடத்தி வந்திருக்கிறார். நிச்சயமா இந்த வார்த்தை நமக்காகவே கர்த்தர் தந்திருக்கிறார். ஹalleluya. நான் இந்த ஏப்ரல் மாதத்தில் இந்த யோசுவா 21:45 வசனத்தின்படி இந்த வார்த்தை சொல்லி நம்முடைய பிள்ளைகளை நாங்கள் ஊழியக்காரர்களாக்கி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவருடைய பிஸ்னஸை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே இந்த மார்ச் முடிந்து ஏப்ரல் புது பிஸ்னஸ், புதிய லாபத்துக்குள் நம்முடைய பிள்ளைகள் கடந்து செல்லட்டும், புதிய ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கட்டும் ஆண்டவரே. ஹalleluya. முற்பிதாக்களின் மேல் அருளப்பட்ட அந்த ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகள் மேல் பொழிந்தருளுவீராக, கடாட்சி தருளுவீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. அவருடைய துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு எதிராக இருக்கிற சத்துருவை கலங்க பண்ணுங்க ஆண்டவரே. அவர்களுக்கு என்று நீ கல்மழை அனுப்ப போகிறீங்கப்பா. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே சத்துருக்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுக்க போறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த அனுபவத்தோடு உடைய பிள்ளைகள் இந்த நாட்களில் நடத்தும். இந்த மாதம் நல்ல சாட்சிகளை எழுப்பும். தேவையில்லாத பலவீனங்கள் இந்த உஷ்ண காலத்திலே உடைய பிள்ளைகளுக்கு வராமல் உடைய செட்டைகளின் மறைவிலே, தீங்கு நாளில் தம்முடைய கூடார மறைவிலே ஒழித்து மறைத்து ஆண்டவரே கண்மழையின் மேல் உடைய பிள்ளைகள் இந்த மாதத்தில் உயர்த்துங்கப்பா. உடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறதை நாங்கள் பார்த்து ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார், ஆண்டவர் ஜீவிக்கிறார் என்று சபையிலும் வெளியிலும் அநேக பிரஜாதிகள் அதை பார்த்து உம்மை மகிமைப்படுத்த நாங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்போது அநேகர் உம்மை நம்புவார்கள், உமக்கு பயப்படுவார்கள் ஆண்டவரே. ஆகவே உம்முடைய பிள்ளைகள் மனதார நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். விசேஷமாய் பரீட்சை எழுதுகிற பிள்ளைகள் மேல் தேவனுடைய கரம் அமர நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹalleluya. ஆண்டவரே வெளியூர்களில் இருக்கிற பிள்ளைகளுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம். படிப்பு விஷயமாக, வேலை விஷயமாக, ஆண்டவரே பெற்றோர்களை விட்டு பிரிந்திருக்கிற பிள்ளைகளுக்காக விசேஷமாக இந்த ஏப்ரல் மாதம் ஜெபிக்கிறோம். அவர்களை ஆண்டவர் இந்த நேரத்தில் விசேஷித்த நம்முடைய தயவுள்ள கரம், ஆசீர்வாத கரம், ஆண்டவரை தாங்குகின்ற கரம் அவர்களை தொடுவதாக, அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இருக்கிற இடத்திலே அவர்களை பாதுகாத்து உயர்த்துவீராக. அவர்கள் நிமித்தம் அந்த பிஸ்னஸ், அந்த ஆண்டவரே ஏரியாக்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த சபை தொடர்ந்து ஆசீர்வதிங்கப்பா. இந்த மாதத்தில் இந்த சபையில் நல்ல சாட்சிகளை எழுப்புங்க. வந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். திரும்பி செல்லும்போது அவர்கள் விடுதலையோடு ஆசீர்வாதத்தோடு கர்த்தரை துதித்து கொண்டே இந்த வாக்கு தத்தத்தை அறிக்கை பண்ணி கொண்டே ஆண்டவரை முழு நிச்சயமாய் நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் புறப்பட்டு செல்லட்டும் அப்பா. சூழ்நிலைகள் மாறுவதற்காய் ஸ்தோத்திரம். நீர் வந்தால் சூழ்நிலை மாறும். ஓ ஹalleluya. முடியாதது சாத்தியமாகும் என்ற நம்பிக்கையோடு உம்முடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறோம். திருப்தியாக்கி நடத்துங்க, தேவைகளை சந்திங்க, மீதம் எடுக்க வைங்க, பிறருக்கும் கொடுக்க வைங்கப்பா. அப்படிப்பட்ட பிளஸ்ஸிங்கை கொடுங்கப்பா. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரம். தாங்கிட பலன் தாங்கப்பா,
தப்பிச் செல்ல வழி செய்யுங்கப்பா. தாங்கிட பலன் தாங்கப்பா. தப்பிச் செல்ல வழி செய்யுங்கப்பா. தொடர்ந்து ஜெய் கிறிஸ்து முன் செல்லுங்கப்பா. உடைய கரத்தில் ஒவ்வொரு குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆண்டவரே, இந்த லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும், தூர தேசத்திலிருந்து இந்த வசனங்களை கவனிக்கிற ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளையும் நாங்கள் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து பலப்படுத்தும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்த ஐக்கியம், வருகை மட்டும் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. நிச்சயமா பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வந்த எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.